உள்ளொளி என்பது நம் உள்ளே இருக்கும் பரம்பொருளின் ஒளி. இது ஆத்ம ஞானம், அகத்தூய்மை மற்றும் உண்மையான தன்னை அறிதல். இந்த பயணம் ஒரு வெளிமுயற்சி அல்ல. நான் யார் என்ற கேள்வியில் தொடங்கும் ஒரு ஆராய்ச்சி. உன்னை அறியாதவன் ஊரை அறிவானா? மனிதர்கள் பணம், புகழ், பொருளாதார வெற்றியை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எங்குள்ளது? உள்ளே திரும்பி பார்க்கும் போதுதான் அமைதி கிடைக்கிறது. உன்னை அறிந்து கொள்வது ஏன் முக்கியம்? எல்லா துன்பங்களும் அடையாளத்தின் இழப்பால் வருகின்றன. நாம் நான் என்று சொல்வதே ஒரு மாயை. உதாரணம், நீங்கள் ஒரு பொறுப்பான அப்பா, சகோதரி, ஊழியர் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இவை பாத்திரங்கள் மட்டுமே. நீங்கள் யார்? உண்மையாக நான் என்பது இந்த பெயர்கள், பதவிகள், உடலுக்கு அப்பாற்பட்டது. உள்ளொளி தேடுவதன் நன்மைகள்: மன அமைதி, பதட்டம், கோபம், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை, உறவுகளில் நிஜத்தன்மை, வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் தெரியும். உன்னை அறியும் பயணத்தின் 5 படிகள். 1. கேள்வி கேட்கத் தொடங்குங்கள். நான் யார்? உடல், எண்ணங்கள், உணர்ச்சிகள் மாறும். ஆனால் நான் என்ற உணர்வு மட்டும் நிலைத்திருக்கிறது. பயிற்சி: மூடிய கண்களுடன் அமர்ந்து நான் யார் என்று மீண்டும் மீண்டும் கேளுங்கள். 2. எண்ணங்களை கவனித்தல், மைண்ட்ஃபுல்னஸ். எண்ணங்கள் ஒரு மன ஓடை. நீங்கள் அந்த ஓடை அல்ல, அதை பார்க்கும் சாட்சி. உதாரணம், கோபம் வரும்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லாமல் கோபம் வந்துள்ளது என்று கவனியுங்கள். 3. ஆசைகளிலிருந்து விடுபடுதல். ஆசைகள் துன்பத்தின் வேர். இது கிடைத்தால் மகிழ்ச்சி என்பது ஒரு மாயை. திருக்குறள்: அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல, துய்க்க துவர பசித்து. ஆசையை குறைத்தால் மகிழ்ச்சி. 4. தியானம் மூலம் உள்ளொளியை தொடுதல். எளிய தியான முறை. நிமிர்ந்து அமருங்கள். கண்களை மூடி சுவாசத்தை கவனியுங்கள். மனதில் எழும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள். உள்ளே இருக்கும் நான் என்பதை உணருங்கள். 5. அன்பு, தன்னை ஏற்றுக்கொள்ளுதல். உங்கள் குறைகள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பரிபூரணமாக இருக்கிறேன் என்று தினமும் உறுதிமொழி சொல்லுங்கள். தடைகள் என் தீர்வுகள், மனதின் சந்தேகங்கள். இது வேலை செய்யுமா? சாதனையாளர்கள் ரமண மகரிஷி, டால்ஸ்டாய் இதை சொல்லியிருக்கிறார்கள். சமூக பயம். எல்லாரும் பொருளாதாரத்தை தேடும்போது நான் ஏன் இதை தேட வேண்டும்? பதில்: பணம் வாழ்வதற்கு, ஆன்மீகம் வாழ்வின் அர்த்தத்திற்கு. பொறுமையின்மை. இது ஒரு பயணம், ஒரே இரவில் முடியாது. தினசரி 10 நிமிடம் முயற்சி செய்யுங்கள். உள்ளொளி ஒரு வாழ்க்கை முறை. இந்த பயணம் ஒரு முடிவில்லாத அனுபவம். நீங்கள் தினமும் சிறிது சிறிதாக உங்களை அறிந்து கொள்ளும் போது பயம் குறையும். மகிழ்ச்சி தன்னாலேயே வரும். உலகத்தை அன்புடன் பார்க்க முடியும். உன்னை அறிந்தால் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஃபினிட்டி டிவைன் வைப்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.